அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த தை மாதத்தில் வருகின்ற தேய்பிறை பஞ்சமி திதி எப்போது, நேரம் எப்போ, நம் வராகியம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்யறதுனால கடன் பிரச்சனை முழுவதுமாக தீரும். இந்த தேய்பிறை பஞ்சமியில் இந்த ஒரு பொருளை தானமாக செய்யும் பொழுது நிச்சயமாக வராகியம்மன் மனம் குளிர்ந்து நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்துமே அடைப்பதற்கான ஒரு வழியை அம்மா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. என்ன ஒரு பொருள், தேய்பிறை பஞ்சமி திதி எப்போ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தீராத கடன் தொல்லை துரத்தி கொண்டே இருக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இருக்காது. ராத்திரியில் நிம்மதியாக தூக்கம் கூட வராது. எப்படியாவது எல்லா கடனையுமே முடிச்சிடணும், கடன் பிரச்சனை இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை என்னைக்கு தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு சில பேருக்கு நினைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த பஞ்சமி திதியில் இந்த முறையில் வராகியம்மனை வழிபாடு செய்கிறதுனால நினைத்ததை கூடிய சீக்கிரமே அடையலாம். முக்கியமாக இந்த தேய்பிறை பஞ்சமியில் இந்த முறையில் வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தேய்ந்து போகும். அதோடு மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனையுமே கரைந்து போகும் இந்த தேய்பிறை பஞ்சமியில் நாம் வழிபாடு செய்கிறதுனால. இப்போ திதி நேரம் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வரும் சனிக்கிழமை, அதாவது 18/1/2025 வரும் சனிக்கிழமை காலை 6:59 மணிக்கு பஞ்சமி திதி ஆரம்பிச்சிருது. சனிக்கிழமை முழுவதுமாகவே பஞ்சமி திதி இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில், மாலை நேரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்கிறவங்க அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. 19/1/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:37 மணி வரைய பஞ்சமி திதி இருக்குது. இந்த நேரத்தில் எந்த நேரம் நீங்கள் வழிபாடு செய்ய முடியுமோ அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சப்த மாதர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவங்க தான் இந்த வாராகி தாயார். எல்லா காரியங்களிலுமே வெற்றி பெறணும், நினைத்த காரியம் ஜெயிக்கணும், காரிய சக்தி உண்டாகவும் வராகியம்மன் தாயாரை வழிபட்டால் சிறந்த பலனை நாம் அடையலாம். இப்போ திதிகளில் பஞ்சமி திதி வராகியம்மனுக்கு உரிதான திதி. பஞ்சமியில் வேண்டினால் பஞ்சமில்லாமல் வேண்டியது உடனே கிடைக்கும். அது நிச்சயமாக. அமாவாசை முடிந்து 5வது நாள் பஞ்சமி திதி வரும். அதேபோல் பௌர்ணமி முடிந்தும் 5வது நாள் பஞ்சமி திதி வரும். இந்த 2 நாட்களிலும் விரதம் இருந்து வராகியம்மன் தாயாரை முழு மனதோடு நைவேத்தியம் படைத்து தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடன் தொல்லையும் முழுமையாக நீங்கும். இப்போ கடனிலிருந்து மீண்டு கடன் இல்லாத வாழ்க்கையாக மாற இந்த வராகியம்மனை இந்த முறையில் வழிபாடு செய்யுங்க. ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சிட்டு வீட்டை நல்லா சுத்தம் பத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்களும் சுத்தமாக இருந்து வராகியம்மன் படம் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா சுத்தம் செஞ்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சுருங்க. வராகியம்மனுக்கு சிவப்பு நிற மலர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இருந்தால் கிடைச்சா வைங்க, அப்படி இல்லைன்னா நல்ல வாசனை மிகுந்த மலர்களை அம்மாவுக்கு வைங்க. நெய்வேத்தியம் கட்டாயம் வைங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது நவதானிய வடை, மிளகு வடை, தோல் நீக்கப்படாத பூண்டு சேர்த்த வடை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வராகியம்மனுக்கு சுண்டல், பானகம், மொச்சை, தயிர் சாதம், மிளகு சாதம், இது ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் தயார் செஞ்சு வைங்க. வராகியம்மன் தாயார் மந்திரங்கள் தெரிஞ்சால், சோத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே தெரியலைன்னா ஓம் வராகி தாயே போற்றி அப்படின்னு இந்த ஒரு அம்மாவோட பெயரை நீங்கள் உச்சரிங்க. வராகியம்மனுக்கு பஞ்சமி நாள 5 தீபம் ஏற்றுக. அது நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, நெய் ஊற்றி சிவப்பு நிற திரி போட்டு ஏற்றுறதுனால நீங்கள் வேண்டுகின்ற வேண்டுதல் உடனே நடக்கும். மாதத்தில் 2 பஞ்சமி திதியிலும் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. தீராத எல்லா கடனும் தீரணும் அப்படின்னு அம்மா கிட்ட மனதார மனம் உருகி வேண்டினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனை முழுதுமாகவே தீரும். பஞ்சமி திதியில் வராகியம்மனை இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. கடன் மட்டுமல்லாமல் வேறு என்னென்ன வேண்டும் கேட்டாலுமே நிச்சயமாக நடக்கும். இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்பவர்களாக இருந்தால் வராகியம்மன் தாயாரை நல்ல வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு
தொடர்புமே வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த நிலைமையுமே நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது நல்லபடியாக நடக்கும். தேய்பிறை பஞ்சமி திதியில் தொடர்ந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தேய்ந்து கொண்டே போகும். அதுபோல் இந்த வளர்பிறையிலையும் வரக்கூடிய பஞ்சமி திதியும் நீங்கள் தவறாமல் நீங்கள் வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் என்றென்றைக்குமே வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கும். பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி எந்த ஒரு மாந்திரீக சக்திகளும் வராகியம்மனை வழிபாடு செய்கிறவங்கள அண்டவே அண்டாது. வராகியம்மனுக்கு இந்த தேய்பிறை பஞ்சமிகள் தயிர் சாதம், வடை இதை வரும் பக்தர்களுக்கு அன்னதானமாக நீங்கள் செய்யும் பொழுது அம்மன் மனம் குளிர்ந்து வரங்களை வாரி வழங்குவாங்க. அதாவது ஒரு நபருக்காவது இந்த ஒரு தானத்தை செய்யுங்க. இந்த தேய்பிறை பஞ்சமியில் கடன் பிரச்சனை தீர்ந்து கடனிலிருந்து மீள ஒரு வழியை வராகியம்மனை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் இந்த தேய்பிறை பஞ்சமியில் முடிந்தால் கோயிலில் போய் விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக தேய்பிறை பஞ்சமியில் கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து வாழ்க்கை வளமாகும். தொடர்ந்து அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனலை பாருங்கள். நன்றி.